டிட்வா புயல் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீதான ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் மற்றும் சவாலை எதிர்கொண்டு ஓடிப்போவதோ அல்லது அதிர்ச்சியில் வாழ்வதோ தமது பொறுப்பு அல்ல என்றும், தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே அனைவரின் பொறுப்பு எனவும் அவர் கூறினார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் கலந்து கொண்டு இதனை கூறியுள்ளார். டிட்வா புயல் அனர்த்தத்தின் போது ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட பங்களிப்பு மகத்தானது எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கலாஓயா அருகே பேருந்தில் சிக்கிய 69 பயணிகளின் உயிர்களை மீட்கும் பணியில் கடற்படையினர் சவால்களுக்கு மத்தியில் பணியாற்றியதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே கடற்படையினர் மிகவும் கௌரவமான மற்றும் தொழில்முறை ராணுவத்தில் நுழைவதாக தெரிவித்தார். அத்துடன் ஒரு நாடாக எதிர்கொள்ளும் முக்கிய சவால் போதைப்பொருள் அச்சுறுத்தல் எனவும், வான்வழி அல்லது கடல் வழியாக போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் போது போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். போதைப்பொருள் வலையமைப்பு வெறும் போதைப்பொருள் வர்த்தகம் மட்டுமல்ல, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் என கூறினார். போதைப்பொருள் கும்பல்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் பணம் உள்ளதுடன் அவர்களிடம் சர்வதேச குற்றவியல் கும்பல்கள் மற்றும் தொடர்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் வலையமைப்பை உடைக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையிலும், காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகள் என்ற வகையிலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார்.